ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கடந்த ஆங்கில புத்தாண்டுக்கு நம்ம பலன் பார்த்துருப்போம். தற்பொழுது தமிழ் புத்தாண்டு, ஏன்னா சித்திரை 1 தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக அனுசரிக்கிறோம். அந்த விதத்தின் அடிப்படையில் 2020 ஆண்டு பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 12 மாதங்களுக்கான இந்த ஆண்டு பலன் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோமுங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா, எப்போவுமே ஒரு ஆண்டு பலன் கணிக்கின்ற பொழுது பொது பலனின் அடிப்படையில் அது 4 வருட கிரகங்களின் பெயர்ச்சிகள், நகர்வுகள், இருப்புகள் இவற்றின் அடிப்படையில் தான் கணிக்கப்படுதுங்க. சனி, ராகு, கேதுக்கள் மற்றும் குரு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா, சனி பகவான் இந்த ஆண்டு முழுக்கவும் மீனத்தை அலங்கரிக்கிறார். ராகு கேதுக்கள் பெரும்பான்மையான காலகட்டம் கிட்டத்தட்ட 2026 டிசம்பர் வரையிலுமே அவங்க பார்த்திங்கன்னா கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் ஏற்கனவே இருக்கின்ற நிலையில் இருக்கிறார்கள். ஆண்டின் இறுதியில் அதாவது டிசம்பர் இறுதியிலிருந்து அவர்கள் பெயர்ச்சி பெறுவார்கள். அதனை அடுத்ததாக குரு பகவான் ஆண்டின் ஆரம்பத்திலேயே ஜூன் மாதமே உங்களுக்கு கடகத்துக்குள்ளே போயிடுவோம் அப்படி. ஸோ இதுதான் இந்த பராபவ ஆண்டினுடைய வருட கிரகங்களினுடைய நிலைப்பாடு. இப்போ இந்த நிலைப்பாட்டை வைத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த இடங்கள்லாம் நல்லாயிருக்கும், எங்கெல்லாம் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம், இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி. இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு பொதுவாகவே சிறப்பான அமைப்புகளில் இந்த ஆண்டு இல்லை, இந்த இடங்களில் கொஞ்சம் நிதானத்தன்மையை மேற்கொண்டீங்க அப்படின்னா சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு 2 விதமான பலன்களை தாங்க நம்ம இப்போது இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த பராபவ ஆண்டின் அடிப்படையிலான கோச்சார பலன்கள் எப்படி இருக்கிறது வாங்க பார்த்துருவோம். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க, இந்த ஆண்டு கிரக நிலைகள் சொல்லி கொள்ளுகிற அளவுக்கு அப்படி ஒன்றும் சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னாங்க இப்போ தாங்க அட்டமுத்து சனி போச்சு, நீங்கள் அது நல்ல பலன்கள்ங்க, நீங்கள் இப்போ என்னங்க இப்போ அப்படி இல்லைங்க எப்படி இல்லைங்கிறேன்னா, உண்மையிலே நான் உங்களுடைய மன ஆறுதலுக்காக பலன் சொல்லாமல் சும்மா ஆஹா நான் அப்படி ஆயிரும் இப்படி வந்துடுவீங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் மனசை திருப்திப்படுத்துறதுக்காக பலன் சொல்லாமல், கோச்சாரமே கொஞ்சம் பலம் குறைவானது தான், ஒரு 5 to 10% தான். அதுக்குட்பட்டு பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் உண்மையை சொன்னோம்னா சிறப்பான அமைப்பில் இல்லைங்க. 9ஆம் இடத்தில் சனி, அது ஒரு சிறப்பான இடம் கிடையாது. 2, 8ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள், அது ஒரு எதிர்மறையான இடம். இப்போ ஜென்ம ராசிக்குள்ளாக குரு, இது ஜென்ம குருன்னு பேர், இதுவும் ஒரு சிறப்பில்லாத அல்லது எதிர்மறையான பலன்களை தரக்கூடிய இடங்களில் இதுவும் ஒன்று. சரிங்களா? அப்போ எந்த ஒரு 4 கிரக அமைப்புகளில் எந்த கிரக அமைப்புமே சொல்லி கொள்ளுகிற அளவுக்கு உங்களுக்கு சிறப்புன்னு சொல்கிற அமைப்பில் இல்லை. அப்போ அன்பர்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும், இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இது ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டம் இல்லை. இருந்தாலும் பொது பலன்களின் அடிப்படையில் சில நல்ல விஷயங்கள், ஏன்னா குரு சில முக்கிய ஸ்தானங்களை பார்வையும் செய்கிறார், குறிப்பாக 9ல் இருக்கிற சனியை பார்வை செய்கிறார். ஸோ வெளியிட வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு ரொம்ப அதிகம். அப்போ யாராவது வெளியூர் வெளிமாநில அமைப்புகளுக்கு முயற்சிக்கிறீங்க, வெளிநாடு முயற்சிகளில் ஈடுபடுறீங்கன்னா, இந்த காலகட்டம் வெளியிடங்கள் செல்வதற்கு, வெளியிடங்களில் போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை அது அதிகப்படுத்தும் முதல் அமைப்பு. 2வது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பூர்வீக சொத்துக்களுக்காக ஏதாவது பிரச்சனைகள், இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்குன்னா, அந்த பூர்வீக சொத்துக்களை ஏற்படுத்துவதற்கு அல்லது பெறுவதற்கு கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டு சில உறவுகளை இழந்து அதன் பிறகு பூர்வீக சொத்துக்களை பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. புத்திரபாக்கியத்திற்கான அமைப்புகள் கைகூடி வரும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, தாராளமாக முயற்சிக்கலாம். இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகளில் ஒரு நல்ல முன்னேற்றமும் ஒரு நல்ல மேன்மையும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலம். அதேபோல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திருமண முயற்சிகள் சில சிரமங்களுக்கு பிறகு, சில இழுபறிகளுக்கு பிறகு கல்யாணம் கைகூடி வரக்கூடியது மாதிரியான ஒரு சில நல்ல அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத கடகராசி அன்பர்கள் பார்த்துக்கிடணும். அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, தகப்பனாரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மெயின்டைன் ஆகும். இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால இதுக்கு முன்பு எல்லையில்லாத அப்பா பிள்ளை பிரச்சனை இருந்தது, இப்போ கட்டுக்குள்ளே இருக்கும். பேசவே பேசாமல் இருந்தவங்க இப்போ பேச ஆரம்பிப்பாங்க, ஆனால் அந்யோன்யம் ஏற்படாது, ஆனால் பேச ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம். பிடித்த இடம், பிடித்த கோர்ஸ் அப்படி இல்லைனாலும் உயர்கல்வி ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நல்ல MBBS படிக்கணும்னு நினச்சவங்க BDS போகிற மாதிரி இருக்கும். இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு நினச்சவங்க அதை விட கொஞ்சம் குறைவான பலம் பெற்ற யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாதிரி இருக்கும். அளவு குறையும், ஆனால் படிப்பு ஓரளவுக்கு நல்லபடியாக படிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொதுவாகவே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, மேன்மை அப்படிங்கிறது இல்லைனாலும் இப்போ நான் சொன்ன இடங்களில்
சில நல்ல முயற்சிகள் எடுக்கிற பட்சத்தில் வாய்ப்புகள் நன்றாக இருக்குது, தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஆனால் இந்த கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற இடங்கள் இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அன்பர்களே. அது எங்கெங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் அமைப்பாக இந்த காலகட்டம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏன்னா 6ஆம் அதிபதி ராசியில் ஏறி நிற்கிறார். ஏங்க அவர் தான் 9ஆம் அதிபதியும் ஆச்சே. ஆமாம், 9க்கும் அதிபதி தான், சரிங்களா? ஆரோக்கியத்திலையும் தொந்தரவுகளை தருவார். ஆக கூடுமானம் வரையிலும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் அந்தந்த சீசனுக்கு ஆகாத உணவு பழக்க வழக்கங்களை தவிர்த்தல் சிறப்பு தரும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. ஏற்கனவே ஏதாவது உடல் உபத்திரவங்கள் இருக்குது, நான் ரெகுலராக மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க நேரத்துக்கு சாப்பிட்றது, சரியாக மருந்து எடுத்துறது, அதை பின்பற்றணும். இல்லைன்னா நோயின் வீரியம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக போயிடும். அப்போ அன்பு நண்பர்களே, கூடுமானம் வரையிலும் இந்த காலகட்டம் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டிய காலம் இது. ரெண்டாவது, இந்த காலகட்டம் இந்த நன்மைகளில் பேங்க் லோன் கிடைக்கும், அதை மறந்துட்டேன், சரிங்களா? கடன் வாங்குறது நல்லதாங்க. அப்படின்னா தேவைகளுக்காக கடன் கிடைக்காம முயற்சிக்கிறவங்கள போய் கேட்டால் தெரியும் கடன் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த மாதிரியான அமைப்புகள் அன்பு நண்பர்களே, கடன் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகிறது. அதே போல் இந்த காலகட்டங்களில் கடன் கிடைக்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டு வாரி வள்ளல் மாதிரி செலவுகள் இழுத்து விட்டுறக்கூடாது. கடனை, ஏன்னா உங்களுக்கு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணாலும் கூட வட்டியோடு தான் கடன் கொடுப்பாங்க, வட்டி இல்லாமல் கடன் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா அதை உணர்ந்துக்கிடணும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வீண் அலைச்சல்கள், வீண் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். இதனால் கடன் சுமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆக அன்பு நண்பர்களே, வீணான விஷயங்களுக்கு செலவு பண்ணி கடனை அதிகப்படுத்தாதீர்கள் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிடணும். அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன இடங்களில் சற்று கவனமாக இருக்கணும்னா, தகப்பனாருடைய ஆரோக்கியத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துக்கிட்டும் போயிட்டே இருக்குங்க. தகப்பனாருக்கு, ஏன்னா நீங்கள் தகப்பனாரோடு இருக்கீங்கன்னா அவரோட கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி வரலாம். அப்படி இல்லைன்னா தகப்பனாருடைய உடல்நிலையில் அடிக்கடி தொந்தரவுகள் ஏற்படலாம். இந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கான்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடுங்க. பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் கிடைக்கும், ஆனால் அதற்காக சில உறவுகளோடு, நம்ம உதாரணத்துக்கு பங்காளிகளோடு சண்டை போடுற மாதிரி இருக்கும், பெரியப்பாவோடு சண்டை போடுற மாதிரி இருக்கும், சித்தப்பாவோடு சண்டை போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உறவுகளை பகைத்து தான் பூர்வீக சொத்தை பெறுகிறது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இந்த ஆண்டு உங்களை தள்ளும். அதில் கவனத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. அநேகமான அமைப்புகளில் விரய செலவுகள் நிறைய நடைபெறக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம். அப்போ அதை வீண் விரயம் இல்லாமல் சுப விரயங்களாக மாற்றிக்கிட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் செலவு தான், கைவிட்டு பணம் விரயம் தான் போகுது, அதை ஒரு நல்ல வரவாக பொருள் மாற்றமாக மாற்றிக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் கூடுதல் நன்மை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவி உறவில் ரொம்ப நிதானம் தேவைங்க. ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத பிரச்சனைகள், இந்த மாதிரியான அமைப்புகளை தூண்டிவிடும். அதனால் கணவன் மனைவிக்கிடையில் ஆல்ரெடியே ஒரு 4-5 வருடங்களாகவே கடகராசினியர்களுக்கு மன வாழ்க்கை ஒரு சிறப்பான அமைப்புகளில் 2020 இல்லை. இந்த காலகட்டமும் உங்களுக்கு அந்த நிலை நீடிக்கும். அதனால் கணவன் மனைவிக்கிடையில் ஒருவருக்கொருவர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுங்க. ஒருத்தர் சண்டை போட்டால் இன்னொருத்தர் கொஞ்சம் கீப் குவைட்டாக போயிடுறது நல்லதுங்க. 2 பேருமே சண்டை போட்டிங்கன்னா அது பிரிவினைக்கு போயிடும். ஏன்னா 8ஆம் இடத்தில் இருக்கிற ராகுவும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிற கேதுவும் எந்த சுபகிரகங்களின் தொடர்பும் இல்லாமல் இருக்காங்க. அப்போ அது குடும்பத்தில் பிரச்சனை, பிரிவினை அப்படி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால் அந்த விஷயங்களில் தேவையில்லாமல் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நிதானத்தன்மையை மேற்கொள்வது நல்லது. அதே போல் கடகராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் இந்த மறைமுகமாக நிறைய விஷயம் பண்ணுறது, தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறது, அடுத்தவங்க விஷயங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணி மூக்கை உடச்சிக்கிட்டு வர்றது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். சின்ன வயசில் உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை இருக்காங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத அது விளையாட்டுத்தன்மை, படிப்பில் மந்தம் குறைதல் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்போ கூடுமானம் வரையிலும் என்ன பண்ணணும், நீங்கள் பிள்ளைகளை கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் வீட்டில் ஒரு தம்பி இருக்கார், அவர் கடகராசியில் இருக்காருன்னா அவரை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அவர் கொஞ்சம் தேவையில்லாத செயல்பாடுகள், ஆரோக்கிய குறைவான செயல்பாடுகள் அதெல்லாம் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். பார்த்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவான பலன்கள் இங்கே பாருங்கள், ஆரோக்கியத்தில் பார்த்துருக்கணும், உறவுகள்கிட்ட பார்த்துருக்கணும், ஃபேமிலி லைஃப்பில் பார்த்துருக்கணும். தொழில்னு வரும்போது பெரிய வளர்ச்சின்னு சொல்லி ஜாதகம் காட்டலைங்க. பொருளாதார ரீதியாக பெரிய முதலீடுகள் போடுறது, கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, இப்படிலாம் பண்ணிங்கன்னா எக்கனாமிக்கலாக மாட்டிக்கிடுவீங்க. அல்லது கடன் அமைப்புகளில் கொஞ்சம் நீடித்து கட்டுற மாதிரியான தொந்தரவுகளை அது ஏற்படுத்தி விட்டுரும். அப்போ என்ன பண்ணணும், இருக்கிறது என்னவோ அதை வச்ச வரைக்கும் மெயின்டைன் பண்ணிவிட்டு நகர்ந்துக்கிறது மிக மிக நல்லது. இல்லைனா கடன் தொந்தரவுகளுக்குள் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். ஆக கடகராசிக்காரங்களுக்கு இந்த இடங்கள்லாம் கவனமாக இருக்கணுங்க. நான் பெருசாக நீட்டி முழக்க விரும்பலை. இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரிய வளர்ச்சிக்கான காலகட்டம் இல்லை, இருக்கிறதே அப்படியே என்ன சொல்கிறதுங்க,
மெயின்டைன் பண்ணி வண்டியை ஓட்டிடுறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பை தரும். ஆக அனைத்து அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது நீங்கள் வளர்றதுக்கான காலகட்டம் இல்லை, இருக்கிறது அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டால் போதுமானது. அன்பு நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்த எல்லாமே பார்த்திங்கன்னா கோட்சாரத்தின் அடிப்படையிலான பொது பலன்கள். இதுக்கு எப்போவுமே ஒரு 5லிருந்து 10% பலம் உண்டு. ஆனால் நம்ம இந்த வீடு கட்டுறது, தொழில் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, திருமணம், இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் வரும்போது நம்ம ஜாதகத்தினுடைய தசாபுக்தி, சுயஜாதக தசாபுக்தி தான் ரொம்ப முக்கியம். அப்போ அதை நம்ம பார்த்து இறங்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அறிவுறுத்தல். தனிப்பட்ட முறையில் பொதுப்பலன் இங்கே நம்ம வீடியோவில் பார்த்துட்டோம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுற நண்பர்கள் கீழே தெரிகிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துக்கிடலாம். எந்த ஒரு முக்கிய முயற்சியும் சுயஜாதகத்தை பார்த்து அதன் பிறகு இறங்குறது மிக மிக நல்லது. சரிங்களா? அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.